Obviously Sunrisers நேத்தோட அவுட் ஆஃப் தி IPL 2025 Sunrisers eliminated. நல்லா ட்ரை பண்ணா நம்ம அபிஷேக் சர்மா. ஆனா குஜராத் பவுலிங் ராஜஸ்தான் ஒரு சின்ன பையன் கிழி உங்களை கீச்சதுக்கு பதிலா பழி வாங்கிட்டானுங்க சன்ரைசர்ஸை பவுலிங்ல நல்லா போட்டு. பாவம் சுப்மன் கில்லி நேற்று என்ன தெரியல, கில்லி வேற லெவலில் சண்டை போடுறான் அம்பையர்கிட்ட. ஆனால் அது நாட் அவுட்டுங்க. கலாசன் கையில் தான் ஸ்டெம்ப் அடித்தான், பால் படவே இல்லை. அது என்ன பிரச்சனை தெரியல, அவுட்டு கொடுத்துட்டு செம ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் ஹேட்டடாக போனால். அதுக்கப்புறம் ஒரு வைடுக்கு மறுபடியும் சண்டை, செகண்ட் இன்னிங்ஸில் சண்டை போட்டாப்புல நம்ம சுப்மன் கில் ஐயா. என்னமா அம்பையர்கிட்ட சண்டை போடுறாரு, விட்டா அடிச்சிருவான் போலேடா, அப்படி சண்டை போடுறாரா நேற்று சுப்மன் கில்லு. கன்சிஸ்டன்சி மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் சாய் சுதர்ஷன் ஆப்வியஸ்லி போட்டு பொலந்து எடுத்துட்டாப்புல மிஸ்டர் கன்சிஸ்டன்ஸு. அபிஷேக் சர்மா நேற்று அடித்தான், கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணியாச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். அபிஷேக் மிஸ் பண்ணிட்டான், கலாசனும் அடிக்கலை. ஸோ மூணாவது டீம் இந்த வருஷம் IPL சீசனில் வெளியேறுகிறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சென்னை போயிடுச்சு, ராஜஸ்தான் போயிடுச்சு, சன்ரைசர்ஸ் போயிடுச்சு. இன்னும் ஒரு 3 டீம் வெளில போனோம். அடுத்த 3 யார் யாருன்னு வரும் நாட்களில் பார்ப்போம். வேற என்ன, ஆனால் போராடினாங்க கடைசியில். அனிகேத் வர்மா நிதிஷ்குமார் ரெட்டிலாம் வந்து ஒரு 5 6. ஆனால் ரஷீத் கானை போட்டு போலன்னு பொலந்து எடுத்துட்டாங்க. ஒன்றுமே வேலைக்கு ஆகலை நேற்று. ஆனால் சன்ரைசர்ஸு குஜராத் நேற்று ராஜஸ்தான் கிட்ட எவ்வளோ அடி வாங்கினாங்களோ அதை விட சூப்பரான கம்பேக் கொடுத்துட்டானுங்க. வேற என்ன சொல்கிற அளவுக்கு சுப்மன் கில் நேற்று நல்லா அடிச்சுக்கிட்டே இருந்தான், ஒரு செஞ்சுரி போட்டிருந்தான், அடிச்சுக்கிட்டே இருந்தான். இப்போ டைம் அவுட்டு முடிஞ்சிச்சு, சாம் கரன் போட்டுருக்கிறான். இங்கே 7 ஓவருக்கு 73 RCB அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்த்துட்டு இதுக்கும் நாளை ரிவ்யூ சொல்லுவோம். குஜராத் டாப்பில் போயிட்டான், இப்போ 14 பாயிண்ட். குஜராத், மும்பை, RCB 3 பேர் 14ல் இருக்கிறாங்க. பஞ்சாப் 3rd இருக்குது. பார்ப்போம் விரைவில்.